Hey guys, welcome back to another mini vlog. ஸோ இது வீக்கெண்ட் மினி vlog தான். சாட்டர்டே சண்டே எங்கேயுமே வெளியே போகல. ஸோ வீட்லேயே சிம்பிளாக குக் பண்ணி ரெஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். சாட்டர்டே அச்சு ரொம்ப ஸ்வீட்டாக எனக்காக மஷ்ரூம் பிரியாணியும் கோபி 65யும் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அதனால் ஆன் த வேல அப்படியே அந்த ஃப்ரூட் மிக்ஸை குடிச்சிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்லேயே மூவி பார்த்துட்டு இருந்தோம், சில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ தோசை மாவு இருந்ததுனால தோசை மாவு இருந்தாவே தோசை தானே. ஸோ பொடி தோசையும் தக்காளி தொக்கும் தான் நான் செஞ்சுருந்தேன். அது சாப்பிட்டு சில் பண்ணியிருந்தோம். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைங்க. ஸோ எப்போவுமே போகிற ஒரு டீ ஷாப் முகப்பேரில் நாங்கள் போயிருந்தோம். சந்துக்குள்ளே, அதாவது இந்த சந்து கொஞ்சம் அப்படி காட்டுங்க. இந்த சந்துக்குள்ளே தான் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வீடு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா முகப்பேரில் நிறைய மெமரிஸுங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், என் சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டோட வீடு இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே போய் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஃப்ரைஸை சாப்பிட்டு, ஏன்னா இன்றைக்கி நான்வெஜ், ஸோ அதனால் ஃப்ரைஸ் மட்டும் சாப்பிட்டு வந்துட்டோம். ஆன் த வேல நல்லா பாசிட்டிவாக பேசும்போது ஒரு எல்லோ ஃப்ளார் அப்படியே என் மேலே வந்து பட்டுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏதோ யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட சொல்ல வர மாதிரியே இருந்தது. அது இல்லாமல் எல்லோ ஃப்ளவர்னாவே ஒரு குட் சைனுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மார்னிங்கு. இன்றைக்கி அமாவாசைன்றதுனால எல்லாம் சமைச்சிட்டு படையல் போட்டாச்சு. ஸோ பாயசம், வடை, வாழைக்காய் ஃப்ரை, அப்பளம், இந்த மாங்காய் பச்சடி, சாம்பார் எல்லாம் பண்ணி சாமிக்கு படைச்சாச்சு. இந்த ஒரு காம்பினேஷன் நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்களான்னு எனக்கு தெரில. சாப்பிட்லன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு அப்பளம் வித் பாயசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு வியர்டாக இருக்கலாம், பட் ட்ரை பண்ணி பாருங்கள்.